புட்டு கேரளா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அகலமான தாம்பூலமோ பேசனோ எடுத்து வச்சுக்கோங்க. புட்டு மாவு கடையில் நிறையவே விற்குதுங்க. லைட்டாக உப்பு சேர்த்து தண்ணியை தெளிச்சு விட்டு பிசையணும். 1 கப் புட்டு மாவுக்கு 1 கப் தண்ணி யூஸ் பண்ணுங்க. ஆனால் தண்ணியை யூஸ் பண்ணும்போது தெளிச்சு விட்டு தான் இதை பிசையணும். இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தண்ணி விட்டு குக்கரை மூடி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இப்போ ஸ்டஃபிங்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உதுத்து விட்டு தான் உள்ள நீங்கள் ஸ்டஃபிங்ஸை ஆட் பண்ணணும். நடுவில் தேங்காவை நீங்கள் பரப்பி விடுங்க. இப்போ இதை மூடி குக்கர் மேலே வச்சிங்கன்னா அந்த ஆவியில் இது வேகும். இந்த ஆவி மேலே வந்த உடனே நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுவையான புட்டு கேரளா ஸ்டைலில் ரெடி. இதை நீங்கள் அப்பளம், தேங்காய், சர்க்கரை, வாழைப்பழத்தோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.